அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, வருகின்ற பௌர்ணமி அன்று 5 நிமிடத்தில் சத்தியநாராயணர் பூஜை செய்து அருளை பெறும் ஒரு எளிய வழிபாட்டு முறையை இந்த ஆடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். நம்பிக்கையோடு செய்யுங்க. இது நிச்சயம் உங்களுக்கு கைமேல் பலன் தரக்கூடிய வழிபாடு. சத்தியநாராயணர் பூஜைங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ். ஆனால் நான் இங்கே சொல்லித்தர மெத்தட் ரொம்ப எளிமையானது. ரொம்ப எளிமையானது. 5 நிமிஷத்தில் இந்த பூஜையை செஞ்சிடலாம். ஆனால் பலன் 100 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? எனவே இந்த ஆடியோவை கேட்டுட்டு இந்த பூஜை செய்கிறதுக்கு நீங்கள் தயாராகுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த ஆடியோவை எடுத்து சொல்லணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். அன்பு சொந்தங்களே, வருகின்ற பௌர்ணமி 29/6/2026 நமது ஆனந்தொலி அறக்கட்டளையினுடைய அன்னசேவா குழு 500 ஆதரவற்ற முதியவர்களுக்கு பௌர்ணமி அன்னதானம் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். பௌர்ணமியில் அன்னதானம் பண்ணால் மகா புண்ணியம் கிடைக்கும். மேலே டிஸ்பிளேல எங்களது அறக்கட்டளையினுடைய கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன். முடிந்தால் பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 29/6/2026 உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யலாம். அல்லது நீங்கள் தனியாக தொழில் ஏதாவது நடத்திட்டு இருந்தீங்கன்னா தொழில் செய்யும் இடத்துல கூட செய்யலாம். சரிங்களா? இந்த பூஜையை செய்யறதுக்கு உண்டான நேரம் அன்று காலை 6:15 7:15 செய்யுங்கள், அல்லது காலை 9:15 10:15 செய்யுங்கள், அல்லது மாலை 5:30 இரவு 8:30 மணிக்குள் செய்து கொள்ளுங்கள். இந்த பூஜை செய்யறதுக்கு சத்தியநாராயணர் படம் கண்டிப்பாக தேவையா அப்படின்னா இருந்தா மகிழ்ச்சி, இல்லைன்னா பரவாயில்ல. பெருமாள் படம் இருந்தால் கூட போதும், மகாலட்சுமி தாயார் படம் இருந்தால் கூட போதும். எதுவுமே இல்லைன்னா விளக்கு வச்சு மட்டும் கூட இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த வழிபாடு எப்படி செய்யணும்? வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தில் வீட்டு முழுவதும் தூப தீபம் காட்டிடுங்க. முதல்ல காட்டிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் அல்லது நீங்கள் எங்கே வழிபாடு செய்கிறீங்களோ அந்த இடத்துல 9 தீபங்கள் பெருமாள் படத்துக்கு முன்போ, சத்தியநாராயணர் படத்துக்கு முன்போ, அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வீக கலசத்துக்கு முன்போ 9 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி எரியுமாறு ஏற்ற வேண்டும். இந்த 9 தீபங்கள் ஏற்றுவதற்கும் நமது அற்புத தயாரிப்பான கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றிக்கொள்ளுங்கள், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். அவ்வாறு தீபம் ஏற்றி துளசி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, வாசனை பூக்கள் சேகரித்து வச்சுக்கோங்க, சர்க்கரை அல்லது கற்கண்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, வாழைப்பழம் அதுவும் பிரசாதமாக வைக்கணும், அதையும் தயார் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் தயார் பண்ணி சர்க்கரை பொங்கலுடன் சேர்த்து உங்களால் என்னென்ன பிரசாதம் நான் சொன்ன மாதிரி வைக்க முடியுமோ அது எல்லாமே ஒரு சின்ன தட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு முதல்ல விநாயகப் பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இப்போ நான் ஒரு மந்திரம் தரேன். அந்த மந்திரத்தை 48 முறை பக்தியோடு சொல்லுங்க. போதும். ஓம் ஸ்ரீ சத்தியநாராயணாய நம. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அந்த மந்திரம் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். 48 முறை இந்த மந்திரத்தை சொல்லி சத்தியநாராயணரை வணங்குங்கள். உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும், செல்வ செழிப்பு ஏற்படும், ஆனந்தமாய் நீங்கள் வாழலாம். மொத்தமாக இந்த பூஜை செய்யறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. சரிங்களா? 5 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். ரொம்ப எளிமையான பூஜை. இந்த பூஜை செஞ்சு முடிச்சுட்டு மீண்டும் வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க. உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சத்தியநாராயணனுடைய மகிமையை ஏற்கனவே போதுமான அளவுக்கு நம்ம சேனலில் தெளிவாக பேசியிருக்கோம். சத்தியநாராயணரை வணங்கினால் பல அற்புதமான வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே தான் நமது அறக்கட்டளை வருகின்ற பௌர்ணமி என்று சத்தியநாராயணருக்கு அற்புதமான ஆகர்ஷ்ண மகா ஹோமம் அதர்வன வேத முறைப்படி நடத்துகின்றோம். இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ளும் குடும்பத்தில் உள்ள அத்துணை பேருடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி அவருடைய பிரார்த்தனையை ஹோமத்தில் சமர்ப்பணம் செய்து அந்த பிரார்த்தனை விரைவாக நிறைவேறவும் 5 வரங்கள் கிடைப்பதற்காகவும் காரிய சித்தி எந்திர பிரசாதம் வீட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறோம். இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ள மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.